கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி அவர்களின் இலக்கணப் படைப்பு எது? மதியம் என்பதன் சரியான பொருள் தருக. கீழ்க்காணும் கூற்றுகளை ஆராய்க. அ. உவமைத் தொகையில் வல்லினம் மிகும். ஆ. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. மதுரை சென்றார் எவ்வகை வேற்றுமைத் தொகை? போந்தை வேம்பே ஆறென வரூஉம் மாம்பெரும் தானையர் மலைந்த பூவும் என்று சேரர்களைப் பற்றிக் குறிப்பிடும் நூல். பட்டினத்தார் பாராட்டிய மூவர் யாருடைய நூல்? புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படும் நூல். பிகுஷி, ரேவதி ஆகிய புனைப் பெயர்களில் தனது படைப்புகளை எழுதியவர் யார்? மீ.சி.ம 17 மற்றும் மீ.பே.வ 595 அவற்றில் ஓர் எண் 119 எனில் மற்றொரு எண் காண்க. ஏ, பி, சி ஆகிய மூவரும் இணைந்து செய்து முடித்த வேலைக்காக 3:4:6 என்ற விகிதத்தில் ஊதியம் பெறுகின்றனர். பி ஆனவர் பெற்ற ஊதியம் 240 எனில் மொத்த ஊதியத்தையும் மற்ற இருவர் தனித்தனியே பெற்ற ஊதியத்தையும் காண்க. ஏ, பி, சி ஆகிய மூவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிக்கின்றனர். மேலும் ஏ மற்றும் சி இணைந்து 24 நாட்களில் அந்த வேலையை முடிக்கின்றனர் எனில் பி மற்றும் தனியாக எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்? ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் தென்னிந்திய வீரர் யார்? கூடல் ஊர் ஆகோல் பெடு தீயன் அந்தவன் கல். இந்த செய்தி குறிப்பிடப்பட்டுள்ள கல்வெட்டு எந்த ஊரில் கண்டுபிடிக்கப்பட்டது? வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள். அரபு மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல் எது? வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்று. வானிலையை உருவாக்கும் அடுக்கு. அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. குடியரசுத் தலைவருக்கு முப்படைகளின் தளபதி என்ற அதிகாரத்தை வழங்கும் சட்டப்பிரிவு. வேரற்ற புட்கள் இவரோடு தொடர்புடையது. இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படைச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மொத்த தேசிய மகிழ்ச்சியின் 9 களங்களாக கருதப்படாத ஒன்று. கீழ்க்காணும் கூற்றுகளை ஆராய்க. பி. பணத்தின் அகமதிப்பு என்பது உள்நாட்டு பண்டம் மற்றும் பணிகளை வாங்கும் சக்தி. கியூ. பணத்தின் புறமதிப்பு என்பது வெளிநாட்டு பண்டம் மற்றும் பணிகளை வாங்கும் சக்தி. பிளவுக்குட்படாத சில கதிரியக்க தனிமங்களை நியூட்ரான்களை உட்கவரச் செய்வதன் மூலம் பிளவுக்குட்படும் வளமிக்க பொருளாக மாற்ற முடியும். இந்த கூற்றுக்கான எடுத்துக்காட்டு.
ஆல்க்கீன் வகைகளில் 8 ஹைட்ரஜன் மூலக்கூறுடைய நிறைவுறா கரிமச் சேர்மம் எது? ஒளிச்சேர்க்கை நிகழ்வதற்கு காரணமான காரணி. உணவு செரித்தலின் போது நீர் மற்றும் கனிமங்கள் உறிஞ்சப்படும் பகுதி எது? 19வது G20 உச்சி மாநாடு எங்கு நடைபெறவுள்ளது? இந்திய தேர்தல் ஆணையத்தின் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? கேள்வி எண் 1 ஆப்ஷன் டி தொன்னூல் விளக்கம். கேள்வி எண் 2 ஆப்ஷன் பி நிலவு. கேள்வி எண் 3 ஆப்ஷன் சி அ மற்றும் ஆ இரண்டும் சரி. கேள்வி எண் 4 ஆப்ஷன் பி நான்காம் வேற்றுமை தொகை. கேள்வி எண் 5 ஆப்ஷன் சி தொல்காப்பியம். கேள்வி எண் 6 ஆப்ஷன் டி நீலாம்பிகை. கேள்வி எண் 7 ஆப்ஷன் பி நெடுநல்வாடை. கேள்வி எண் 8 ஆப்ஷன் டி நருந்தொகை. கேள்வி எண் 9 ஆப்ஷன் பி நா பிச்சமூர்த்தி. கேள்வி எண் 10 ஆப்ஷன் பி 85. கேள்வி எண் 11 ஆப்ஷன் ஏ மொத்த ஊதியம் 780, ஏ பெற்ற ஊதியம் 180, சி பெற்ற ஊதியம் 360. கேள்வி எண் 12 ஆப்ஷன் டி 48. கேள்வி எண் 13 ஆப்ஷன் டி பூலித்தேவர். கேள்வி எண் 14 ஆப்ஷன் பி புலிமான் கோம்பை. தேனி மாவட்டம் 2006ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. கேள்வி எண் 15 ஆப்ஷன் ஏ 1905ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் நாள். கேள்வி எண் 16 ஆப்ஷன் டி மான்சூன். கேள்வி எண் 17 ஆப்ஷன் பி ஜெட் காற்று. கேள்வி எண் 18 ஆப்ஷன் சி வளிமண்டல கீழடுக்கு. கேள்வி எண் 19 ஆப்ஷன் ஏ 1453ஆம் ஆண்டு ஜொஹன்னஸ் குட்டன்பர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. கேள்வி எண் 20 ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 53ன் கீழ் 2. கேள்வி எண் 21 ஆப்ஷன் டி ஜி.வி.கே. ராவ். கேள்வி எண் 22 ஆப்ஷன் பி 1934ஆம் ஆண்டு. கேள்வி எண் 23 ஆப்ஷன் சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. கேள்வி எண் 24 ஆப்ஷன் சி பி மற்றும் கியூ இரண்டும் சரி. கேள்வி எண் 25 ஆப்ஷன் சி புளுட்டோனியம் 240. கேள்வி எண் 26 ஆப்ஷன் சி பியூட்டீன் CH4H8.
கேள்வி எண் 27 ஆப்ஷன் இ அனைத்தும் சரி. கேள்வி எண் 28 ஆப்ஷன் ஏ பெருங்குடல். கேள்வி எண் 29 ஆப்ஷன் பி பிரேசில். கேள்வி எண் 30 ஆப்ஷன் டி ராஜீவ் குமார்.